தமிழகத்தில் நாளை முதல் 21ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாட்ஸ்அப்பில் மெட்ரோ டிக்கெட் எடுப்பதில் சிக்கல். தற்காலிக கோளாறு விரைவில் சரி செய்யப்படும் எனவும் மெட்ரோ நிர்வாகம் தகவல். நெல்லையைச் சேர்ந்த எழுத்தாளர் நாரும்பூநாதன் காலமானார். உடல்நலக்குறைவால் மரணமடைந்த நிலையில் பலரும் இரங்கல். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பது குறித்த திமுகவின் முன்னெடுப்புக்கு பஞ்சாப் ஆதரவு. மக்கள் தொகை பெருக்கத்தை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களின் தொகுதிகள் குறைக்கப்படுவது பெரும் முரண் என்றும் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டால் தமிழக அரசுடன் தேமுதிக கைகோர்த்து போராடும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. கல்வராயன் மலை அருகே வெவ்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்திய 4500 கிலோ நாட்டு வெல்லம் பறிமுதல். ஒருவர் கைது, மற்றொருவர் தப்பியோடிய நிலையில் போலீசார் வலைவீச்சு. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை மீட்பதற்கான விண்வெளி வீரர்கள் குழு சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது. விரைவில் பூமிக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தீவிரம். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட AR ரகுமான் வீடு திரும்பினார். நீர்ச்சத்து குறைபாட்டால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக ரகுமானின் மகன் விளக்கம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 14 மணி நேரமாக பற்றி எரியும் தீ. 20ற்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரம். தூத்துக்குடி அனல் மின் நிலைய தீ விபத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒயர்கள் எரிந்து சேதம். 3 அலகுகளில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி முற்றிலும் நிறுத்தம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். நியாயமான விசாரணைகளை உட்படுத்தி உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை. எத்தனை கோடிகளை கொட்டினாலும் இனி திமுக அரசின் ஊழல் வித்தைகள் செல்லாது என்று விஜய் விமர்சனம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்று திட்டவட்டம். கேரளாவுக்கு கனிம வளம் கடத்தியதாக கோவை மதுக்கரை திமுக நகராட்சி தலைவர் மகனுக்கு சொந்தமான 2 லாரிகள் கனிம வளத்துறையால் பறிமுதல் என அண்ணாமலை தகவல். திமுக ஆட்சி வந்ததில் இருந்து மாநிலம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் மின்கசிவு காரணமாக சிலிண்டர் வெடித்து விபத்து. தரைமட்டமான கட்டிடம், வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. காரிமங்கலம் அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா பொருட்கள் பறிமுதல். கடத்தி வந்த வட மாநில இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியது. கல்லூரி மாணவர்கள், வனத்துறையினர் உட்பட 50ற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.